ஹைப்பா, குட் மார்னிங். காலையில் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. பூஜை சாமானை ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எலுமிச்சம்பழம் தோல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். எலுமிச்சம்பழம் தோலும் கொஞ்சம் லிக்விடும் விட்டுட்டு பூஜை சாமானை ஊற வச்சாச்சு. மற்ற வேலை இன்றைக்கி லஞ்ச் என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வந்து வேக வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து வேக வச்சு தான் வறுக்க போகிறேன். கீரையை வந்து நைட்டே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீரையை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அலசுறதுக்காக. சரி, அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். வாழைக்காய் கீரையும் அலசி வச்சாச்சு. இப்போ வந்து தேர்ஸ்டேன்றதுனால வீடெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சி வீடெல்லாம் தொடச்சி அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து கீரையை வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். ஏன்னா டிஃபனும் கட்டணும். அந்த வேலையை பார்த்தா இந்த வேலைக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு கீரை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். கீரைக்கு என்னென்னா கடுகு சீரகம் சாதத்தோடு செய்கிறதுனால உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கேன். அதாவது கீரை சாதம் தான் செய்ய போகிறேன். நான் கீரை பொரியல் பண்ணிவிட்டு சாதம் செய்ய போகிறேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு கடைஞ்சி செய்கிறத விட பொரியல் செஞ்சு இது பண்ணோம்னா பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் சாப்பிட மாட்டேங்கனாலும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து அலசி எடுத்து வச்ச கீரையை அதை போட்டுடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அது வேகிறதுக்காக. கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், நிறைய வேண்டாம். இப்போ வந்து அது நல்லா வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சாதம் என்னாச்சுன்னு பார்த்து வடிச்சிடலாம். சாதம் வடித்து விட்டுட்டேன் நான். இப்போ கீரை பொரியலுக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ பச்சை மிளகாவும் போட போகிறேன். தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இது மூணுத்தையும் தான் நான் அரைக்க போகிறேன். ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு காரம் இருந்தாலும் பச்சை மிளகாவும் ஏன்னா சாதத்தோடு கிண்டுறதுனால ரொம்ப சல்லுன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக கீரை பொரியல்லையும் காஞ்ச மிளகாய் போட்டுட்டேன். தேங்காய்லையும் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம. தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம். இப்போ வந்து இதை வந்து நம்ம கீரை பொரியலில் சேர்த்துடலாம். நிறையா தண்ணி சேர்க்காதீங்க. கீரை வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி டேஸ்ட்டே இருக்காது. இப்போ வந்து கீரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓரமாக இறக்கி மூடி வச்சிடலாம். இப்போ சாதமும் வடித்தாச்சு, கீரையும் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் தான் வறுக்கணும். சாதம் வந்து ரைஸ்க்குன்றதுனால கொஞ்சம் நெத்தை தான் வடிச்சிருக்கேன். இப்போ வாழைக்காய் வந்து வேக வச்ச வாழைக்காவை தோல் எடுத்துடலாம். கட் பண்ணி ரவுண்டாக வறுக்கிறது ஒரு மாதிரினா இந்த மாதிரி செஞ்சால் இதுவுமே நல்லாயிருக்கும். சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுக்கணும். அது வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப பெசர வேணாம், லைட்டாக அப்படியே இது பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க. அப்படி முறுமுறுன்னு ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவிச்சிட்டு இந்த மாதிரி செய்யும்போது வறுக்கிறத விட இது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வறுக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். இது இருக்கும்போது நடுவில் நம்ம வந்து காஃபியை குடிச்சிக்கலாம். சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டே ஒரு காஃபியை குடிச்சிட்டு அடுத்த வேலை. இப்போ வந்து காலையில் இன்னும் வந்து டெய்லி கஞ்சி தான் குடிச்சிட்டு போகிறது. பையன் கஞ்சி குடிப்பான். இப்போ அவளுக்குமே கஞ்சி தான். அதனால் பழையதை வந்து இதில் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், தயிர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். அந்த கஞ்சியில் இருந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இது வந்து இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அலசி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கஞ்சியில் என்ன தேவைன்னா பழைய சோறு, அந்த நீத்தண்ணியை எடுத்து வச்சிருங்க. தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு, தேவைப்பட்டால் பெருங்காயம், உங்களுக்கு பெருங்காய வாசனை பிடிக்குமா இது பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் கருவேப்பிலை திப்பியாக வரா மாதிரி இருக்கும். சரி, அதனால் என்ன பண்ணுறதுன்னா இது வந்து சூப்பராக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ள ஒரு இதில் போட்டு நம்ம வடிகட்டி ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி நானாக இருந்தால் அப்படியே குடிச்சிருவேன். பசங்க வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரி, ஏதோ கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயம். இப்போல்லாம் எந்த பசங்க கஞ்சி குடிக்குதுங்க? பூரி, கிழங்கு, தோசை அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. கஞ்சி குடித்தா உடம்புக்கு நல்லது. வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் குடிக்க மாட்டோம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது இந்த மாதிரி கஞ்சி அடித்து குடிங்க. என் பையனுக்கு, பொண்ணுக்கு, எனக்கு எல்லாருக்கும் கப்பில் ஊற்றி வச்சாச்சு. இவங்க வந்து பழையதாக தான் சாப்பிடுவாங்க. இப்போ மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜை சாமான் தேய்க்கிற வேலை தான் இருக்குது.
சரி டைம் ஆயிடுச்சு, இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம பூஜை சாமான் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பொரியல் அந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் நான். மீதி இருந்த கீரையில் வந்து சாதம் கிண்டியாச்சு. சாதத்துக்குன்றதுனால பொரியலை விட சாதம் சேர்க்கும்போது உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான் இதில். இப்போ வந்து இது பண்ணிடலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பவுமே பசங்க லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டும்போது இந்த பொறுக்கி போடுற ஐட்டம்லாம் இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு கொடுங்க. இப்போ சாதத்தை லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம். சூப்பரான ஒரு கீரை சாதம் ரெடி. கீரை பொரியல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாதம் பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. வாழைக்காய் வறுவலும் வச்சாச்சு. இது முடிச்சுட்டு நம்ம அடுத்து பூஜை சாமான் வேலைக்கு நம்ம போகணும். சூப்பராக வச்சாச்சு. அவள் வந்து வேறு ஃப்ரூட்லாம் கட் பண்ணி தரேன் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம், இதுவே என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டா. ஆனால் என் பொண்ணுக்குன்றதுனால ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதுன்றதுனால மத்தியானம் ஏதாவது ஒரு குழம்பு மட்டும் வச்சா போதும். ஏன்னா இப்போ வாழைக்காய் வறுவலும் இருக்குது, கீரை பொரியலும் கொஞ்சோண்டு இருக்குது. ஒரு குழம்பு மட்டும் வச்சோம்னா இன்றைக்கி லஞ்ச் வேலை நமக்கு முடிஞ்சுது. ஹாய்ப்பா, குட் மார்னிங். சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சது, வீடு பெருக்கிற துடைக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ வந்து Thursday நம்ம சாமி கும்பிட வேண்டியதான். வாங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலாம். இன்னைக்கு வேலையெல்லாம் ஓவர அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.